சிங்கப்பெண் அதிரடிப்படை திட்டம், அதாவது தமிழ்நாடு காவல்துறையில் உணவுப் பொருள் கடத்தல் தடுப்பு பிரிவு, போதைப் பொருள் கடத்தல் தடுப்பு பிரிவு, சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு, இந்த மாதிரியான நிறைய பிரிவுகள் இருக்கு. இந்த மாதிரி மற்றும் ஒரு பிரிவு தான் இந்த சிங்கப்பெண் அதிரடிப்படை திட்டம். அதாவது இதில் யார் பணிபுரியலாம் அப்படின்னா, தமிழ்நாடு காவல்துறையில் ஏற்கனவே தேர்வு செய்யப்பட்டிருக்கும் பெண் காவலர்கள் தான் இதில் நியமிக்கிறாங்க. அதாவது தமிழ்நாடு காவல்துறையில் இருக்கக்கூடிய காவல் நிலையங்களில் பணிபுரியக்கூடிய பெண் காவலர்கள், ஆயுதப்படையில் பணிபுரியக்கூடிய பெண் காவலர்களை கொண்டு இந்த சிங்கப்பெண் அதிரடிப்படை இப்போ நிரப்பப்பட்டிருக்கு. அதாவது முதலமைச்சர் அவர்கள் சொன்ன மாதிரி இந்த சிங்கப்பெண் அதிரடிப்படை என்பது எதற்காக செயல்படக்கூடியது அப்படின்னா, பெண்களின் பாதுகாப்பை உடனடியாக உறுதி செய்வதற்காக. அதாவது பொது இடங்களில், பள்ளி கல்லூரிகளில் அல்லது வீடுகளில் கூட ஏதாவது பெண்களுக்கு எதிரான அத்துமீறல்கள் அல்லது அநீதிகள் நடக்குதுன்னா அந்த இடத்துல உடனே வந்து நிற்கக்கூடியவங்க இந்த சிங்கப்பெண் அதிரடிப்படையினராக இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்களுக்கு உடனடியாக அந்த இடத்துக்கு வந்து பெண்களுக்கு தேவையான பாதுகாப்பை உறுதி பண்ணுவாங்க. அடுத்து கொண்டு போய் அருகில் இருக்கக்கூடிய மகளிர் காவல் நிலையத்தில் இந்த புகாரை கொண்டு போய் சேர்த்து அந்த பெண்ணுக்கு உரிய நீதியை வாங்கி கொடுக்கக்கூடிய அந்த பொறுப்பில் இந்த சிங்கப்பெண் அதிரடிப்படையினர் இருக்காங்க. இப்போ அடுத்து இதில் பணிபுரியணும்னா என்ன சார் பண்ணணும்? இப்போ மாணவிகள் ஃபோன் பண்ணி, சார் நான் சிங்கப்பெண் அதிரடிப்படையில் சேரணும் அப்படின்னு கேட்குறீங்க. இதில் சேரணும்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் தமிழ்நாடு காவல்துறையில் சப் இன்ஸ்பெக்டராகவோ அல்லது 2ஆம் நிலை காவலராகவோ சேரணும். சேர்ந்து உங்களின் அடிப்படை பயிற்சி காலத்தை முடிக்கணும். காவலர் இருந்தால் 8 மாதம், சப் இன்ஸ்பெக்டர் இருந்தால் 1 வருடம் அடிப்படை பயிற்சி காலத்தை முடிக்கணும். அதன் பிறகு தமிழ்நாடு காவல்துறையில் ஆர்ம்டு ரிசர்வ், அதாவது ஆயுதப்படை அல்லது காவல் நிலையங்களில் போயிட்டு அங்கிருந்து உங்களுடைய விருப்ப மனு கொடுக்கணும். அதன் பிறகுதான் இந்த சிங்கப்பெண் படையில் சேர முடியும். நேரடியாக சிங்கப்பெண் அதிரடி படையில் சேருவதற்காகவே பெண் காவலர்களை எடுப்பாங்களா அப்படின்னா கிடையாது. சரியா? TNUSRB மூலம் காலி பணியிடங்களுக்கான அறிவிப்பு வெளியிடப்படும். அந்த அறிவிப்புக்கு நீங்க விண்ணப்பித்து எழுத்து தேர்வு, உடற்தகுதி தேர்வு எல்லாம் முடிச்சு செலக்ட் ஆகி அடிப்படை பயிற்சி எல்லாம் முடித்த பிறகு பெண் காவலராக தமிழ்நாடு காவல்துறையில் சேர்ந்த பிறகு உங்களிடமிருந்து விருப்ப மனு பெறப்பட்டு இந்த சிங்கப்பெண் அதிரடி படை திட்டத்தில் உங்களை பணியமர்த்துவாங்க.